Hi viewers, welcome to my channel. This is Anthony Vijay. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பேசிக் கால்குலேஷன்ஸ், தென் ரிலேஷனல் டைப்ஸ் ஆஃப் கால்குலேஷன், பிட்வைஸ் கால்குலேஷன், லாஜிக்கல் கால்குலேஷன், இது எல்லாமே ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு we need this operator. So when I talk about operator, there are various types like arithmetic operator, relational operator, logical operator, bitwise operator, assignment, special, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி கவர் பண்ண போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து லைக் லோ லெவல் கால்குலேஷன். அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை வச்சு கால்குலேஷன் பண்ணுறத நம்ம வந்து மைண்டால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, கம்ப்யூட்டரில் மட்டும்தான் முடியும். அதனால தான் இதை வந்து லோ லெவல் கால்குலேஷன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஏன் லோ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து பிட் பை பிட் கால்குலேஷன். அதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை அது என்ன பண்ணோம்னா பைனரியாக மாற்றி அந்த பைனரி வைஸ் தான் என்ன பண்ணோம், நம்ம கால்குலேஷன் எல்லாமே பண்ணோம். ஓகே, ஸோ நார்மலாக வந்து அந்த கால்குலேஷனை ஹியூமனால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோட் பிளாக்ஸ் மூலமாட்டு. ஸோ பிஃபோர் தட் இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பிட்வைஸ் ஆண்ட். ஸோ என்ன பிட்வைஸ் ஆண்டுக்கும் லாஜிக்கல் ஆண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆம்பர்சன். ஸோ டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ பிட்வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் டைம் வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணால் போதும். பட் லாஜிக் வந்து சேம் தான். ஓகே, அங்கே நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம், 2 கண்டிஷனும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 ஆப்பரண்டும் வந்து 1 ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 1 வரும். ஸோ மோராலஸ் கான்செப்ட்லாம் சேம் தான், பட் ரெப்ரசன்டேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. தென் ஹியர் பிட்வைஸ் ஆர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து சிங்கிள் டைம் தான். தென் பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், நம்ம அங்கே நாட் சிம்பிள் யூஸ் பண்ணது மாதிரி இங்கே வந்து நம்ம மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கேப் சிம்பிள்னால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் கூடவே வந்து 2 ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்திருக்கு. ஷிஃப்ட் லெஃப்ட்டு, ஷிஃப்ட் ரைட்டு. லெஸர் தேன் சிம்பிள் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஷிஃப்ட் லெஃப்ட்டு. ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஷிஃப்ட் ரைட்டு. ஸோ இந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம கோட் பிளாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு we need some ஐடியாஸ், கொஞ்சம் ஐடியா பார்த்துக்கலாம் எப்படி இந்த கால்குலேஷன்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு பிட் லெவல், பிட் பை பிட் கால்குலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 12 and 25 இந்த ஒரு 2 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஆஸ் ஏ இன்புட் 12 and 25. ஓகே, இதை நம்ம வந்து பிட்வைஸ் அண்ட் கால்குலேஷன் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12 வந்து என்ன பண்ணணும், we have to convert in binary. ஸோ பைனரியாக மாற்றியாச்சு. தென் 25ஐயும் அதே மாதிரி பைனரியாக மாற்றியாச்சு. 8 பிட்ஸ் ஆட்டு மாற்றிடணும். இது என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி இந்த டேபிளில் அதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இந்த ஆண்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து 1 இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து 1 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து கீழே பார்க்கும்போது ஸோ 0 1 இருந்துச்சுன்னா 0 தான். ஸோ 0 0 இருந்துச்சுன்னா 0. ஸோ எப்போம்லாம் வந்து ரெண்டுமே வந்து 1 1 வருது அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 1 1 ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு 1 வரும். ஸோ மற்ற எல்லா பிளேசஸ்லேயும் வந்து 0 தான் வருது. ஸோ 1 0 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஹோல் நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8 தான் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ கோட் பிளாக்ஸில் இதை பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெடர் ஃபைல் போடணும், stdio.h. ஓகே, void main curly braces. ஸோ இன்ட்டு a equal to ஃபஸ்ட்டு 12 எடுத்துக்கிறேன், தென் b equal to 25. ஸோ நான் எக்ஸாம்பிளில் பார்த்தது மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன். ஸோ printfல நான் பிட்வைஸ் ஆண்ட்னு போட்டுடுறேன். பிட்வைஸ் ஆண்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு %d. ஓகே, தென் ஆஃப்டர் த டபுள் கோட்ஸ் கமா யூஸ் பண்ணிவிட்டு a கொடுத்துட்டு ஆம்பர்சன் கொடுக்கணும், தென் b. ஸோ a ஆம்பர்சன் bனா இதுக்கு பேர் வந்து பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன், தென் செமிகோலன். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன். நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஆன்சர் 8 வரணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8ன்னு வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணோம், பிபிடியில் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த கால்குலேஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு நம்பரும் வந்து பிட் பை பிட் கால்குலேஷனாக நடக்குது. இட் மீன்ஸ் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலி இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து பிட்வைஸ் ஆண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்வைஸ் ஆர். ஸோ பிட்வைஸ் ஆரும் சேம் கான்செப்ட் தான்.
பட் ஆருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் 1 இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு வந்து 1 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 01, 10, 11. ஸோ இந்த 3 கேசஸுக்குமே நம்மளுக்கு வந்து 1 தான் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 01 இருந்தாலும் 1 தான், 00, 0, 10, 1 அகெயின், தென் 11 1 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 29 வருது. ஸோ நம்ம இதே இது பிட்வைஸ் ஆருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆம்பர்சன்ட் பிளேஸில் என்ன பண்ணணும்னா ஆர் சிம்பிள் கொடுக்கணும். ஓகே, ஸோ பில்ட் பண்ணிவிட்டு தென் ரன். bitwise r is 29. ஸோ நம்ம பிபிடியில் பார்த்தா அதே வேல்யூ தான், சேம். ஓகே, திஸ் இஸ் வாட் bitwise r ஆப்ரேட்டர். bitwise எக்ஸ்க்ளூசிவ் ஆர், ஸோ அதுவும் சேம் ப்ராசஸ் தான். பட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால் எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் வேல்யூஸாக இருக்கணும். ஐதர் ஏதாவது ஒன்று 0 இருக்கணும், ஏதாவது ஒன்று 1 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 1. ஃபார் எக்ஸாம்பிள் 01, 10. ஸோ இந்த 2 கேசஸ்க்குமே வந்து நம்மளுக்கு 1 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் 01னாலும் 1 தான், 10னாலும் 1 தான். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 21. நம்ம இப்போ கோட் பாக்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு சி த ஆன்சர், சி இட் இஸ் 21. ஸோ இதுக்கு பேர் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பிட்வைஸ் அண்ட் ஆர் அண்ட் ஃபைனலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட்னா வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஷிஃப்ட் மீன்ஸ் லெஸர் தேன் சிம்பிள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். இதான் அந்த நோட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஷிஃப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷிஃப்ட் பண்ணுறோம் பிட் பை பிட், எல்லாமே டுவர்ட்ஸ் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிட்ஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 2 பிட்ஸ் வந்து என்ன இருக்கும்னா 00 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 7 பிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 7 பிட்ஸ்னு வரும்போது என்ன ஆகும்னா 7 பிட்ஸை நம்ம என்ன பண்ணணும் டுவர்ட்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 7 பிட்ஸ் என்ன இருக்குன்னா 0வால் ஃபில் ஆயிரும். ஒன்லி 1 பிட் தான் ரிமைனிங் இருக்கும். இன்கேஸ் நான் 8ம் கொடுத்துட்டேன்னா எல்லாமே 0 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ப்ராசஸ் ஆஃப் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரைட் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஷிஃப்டிங் த பிட் 1 by 1. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம எத்தனை பிட் கொடுக்குறோமோ அத்தனை பிட்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ண இனிஷியலில் இருக்கக்கூடிய அத்தனை பிட்ஸ் வந்து 0வால் ஃபில் ஆகும், தட் இஸ் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ சி த ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். 212க்கு 8 பிட்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 வரணும். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 212. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a = 212. ஓகே, ஸோ இந்த 212 நான் வந்து 8 பிட்ஸை வச்சு ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும் 0 வரணும். செக் த ஆன்சர். சி த ஆன்சர் இஸ் 0. இதுதான் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே தான் 212, அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எத்தனை ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் சைடில் ஒரு பிட்டு வந்து புதுசாக ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிட்டு என்னென்னா 0 ஆட் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிட் 0 வந்து ரைட்டில் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆகும்போது இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மால் நம்பர் யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வெரி பிகர் நம்பராட்டு நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 212க்கு 4 பிட்ஸ் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 3392. இட் மீன்ஸ் 4 பிட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் 4 பிட்ஸ் என்ன ஆகும் அட் த எண்டில் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது. அப்போ வந்து பெரிய நம்பராக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 212க்கு வந்து 4 லெஃப்ட் ஷிஃப்ட்டு 4. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். சி 3392. So this is the general thing. Okay, so keep in mind this is what bitwise operator. So bitwise operator na இந்த மொத்தம் இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தென் ஏதாவது டாபிக்ஸை வந்து உங்களுக்கு கவர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அப்கமிங் செஷன்ஸ்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.